வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல் ஸ்மால் வெல்டிங் ப்ராசஸ் அதை வச்சு வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபை பண்ணும்போது எதெல்லாம் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பேஸ் மெட்டலில் எதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபில்லர் மெட்டலில் ப்ரீ ஹீட்டில் பிடபிள்யூஹெச்டி. ஸோ இதில் எல்லாம் வந்து எதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள் எப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, என்ன கோட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த கோடில் வந்து டஃப்னஸ் ரெக்யர்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ தான் வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிளை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த சமயத்தில் சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள் எல்லாமே வந்து எசென்சியல் வேரியபிளாக மாறிடும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபில்லர் மெட்டல் பார்த்தீங்கன்னா QW404.12. ஸோ இந்த வேரியபிள் வந்து உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள். ஸோ இது வந்து ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷன். ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷன்னா ஒன்றுமே இல்லை, இந்த எஸ்எஃப்ஏ டிசிக்னேஷன் வந்து ஃபில்லர் மெட்டல் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அடுத்து QW406.3. ஸோ இது வந்து ப்ரீ ஹீட்டில் ஒரு வேரியபிள். ஸோ இந்த பாஸ் டெம்பரேச்சர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம் பீக்யூர் அப்போ. ஸோ ப்ரொடக்ஷன்லேயும் நம்ம வந்து இந்த பாஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். பட் இந்த பாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம். எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகலாம்னா 55 டிகிரி செல்சியஸ், பீக்கரோட 55 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஹெச்டி QW407.2. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் அண்ட் டைம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? இது மூணும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மூணுக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷன், இந்த பாஸ் டெம்பரேச்சர், பிடபிள்யூஹெச்டி அந்த டைம் அண்ட் டெம்பரேச்சர் ரேஞ்ச், அதில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து எசென்சியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். வென் டஃப்னஸ் இஸ் ரெக்வயர்ட் பை த கோட். ஸோ இந்த மூணும் சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு QW404.12. ஸோ இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள். டஃப்னஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கும்போது WPS குவாலிஃபை பண்ணும்போது இதையும் நம்ம வந்து எசென்சியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணி தான் வந்து குவாலிஃபை வந்து பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷனில் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இந்த ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஃப்ஏ டிசிக்னேஷன் கொடுத்துருப்பாங்களா ஃபில்லர் மெட்டல். ஸோ அதுதான் வந்து ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதில் இந்த சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். எப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 3 கண்டிஷனில் உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லைன்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபில்லர் மெட்டல் கிளாசிஃபிகேஷன், ஒரு ஃபில்லர் மெட்டல் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷனில் எஸ்எஃப்ஏ 5.1. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்டரில் வந்து வருது அந்த ஃபில்லர் மெட்டல். ஸோ அது வந்து பிக்யூஆரில் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இன்கேஸ் ப்ரொடக்ஷன்லையும் அதே எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஃபில்லர் மெட்டல்
நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. இதுவே வேறு எஸ்எஃப்ஏயில் அண்டரில் வரக்கூடிய உங்களை ஃபில்லர் மெட்டல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் E7018 இது வந்து நீங்கள் பிகேஆர் அப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ப்ரொடக்ஷனில் E8018-X யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எஸ்எஃப்ஏ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. சேம் எஸ்எஃப்ஏ நம்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து மாறுது. இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபில்லர் மெட்டல் நம்ம பிகேஆர் அப்போ ஒரு ஃபில்லர் மெட்டல் வச்சு வெல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபில்லர் மெட்டலுக்கு எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இல்லை. சரிங்களா? இட்ஸ் நாட் கிளாசிஃபைட். அதில் வந்து கொடுத்துருக்கல. ஸோ நம்ம வந்து ப்ரொடக்ஷன்லையும் சேம் ஃபில்லர் மெட்டல் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் சேம் ட்ரேட் நேம் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஏசாப் யூஸ் பண்ணுறோம் பிகேஆர் அப்போனா ப்ரொடக்ஷன்லையும் ஏசாப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இது செகண்ட் கண்டிஷன். சரிங்களா? எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான், எஸ்எஃப்ஏ 5.1. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட், என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோட், என்ன மெட்டீரியலுக்கு, ஸோ அதை பொறுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷனில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிக்யூஆர் அப்போ ஒரு ஃபில்லர் மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ஜி சஃபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ப்ரொடக்ஷன்லேயும் ஜி சஃபிக்ஸ் உள்ள ஃபில்லர் மெட்டல், சரிங்களா, அதே எஸ்எஃப்ஏ கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபில்லர் மெட்டல் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரேட் நேமும் சேமாக இருக்கும். பிக்யூஆரில் என்ன ட்ரேட் நேம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து ப்ரொடக்ஷனில். அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஏன் வந்து இந்த ஜி சஃபிக்ஸ் இருக்கும்போது இதை நம்ம பார்க்கணும், சேம் எஸ்எஃப்ஏ நம்பரு, பட் ஏன் வந்து நம்ம வந்து ட்ரேட் நேம் சேஞ்ச் ஆனாலும் நம்ம வந்து மாற்றணும், ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜி கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. இப்போ ஏதாச்சும் எலக்ட்ரோட் வந்து ஜி கிளாஸிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனுஃபேக்சருக்கு சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. இந்த காம்போசிஷன்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் வேரியேஷன் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து சேம் ட்ரேட் நேம் உள்ள எலக்ட்ரோடோ இல்லை ஃபில்லர் ஒயரோ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லர் அந்த வெல்ட் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் சம் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து சேம் பிராண்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போது பிக்யூஆரில் வந்து லிங்கான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேயும் அதான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரேட் நேமை சேஞ்ச் பண்ணுறீங்க, பட் எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன் சேம் ஃபில்லர் வயர் ஆர் சேம் எலக்ட்ரோ தான் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3 கண்டிஷன்லேயும் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சு நம்ம அது ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து சேம் எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன், சரிங்களா, சேம் எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன், அதில் வந்து அந்த ஃபில்லர் அந்த மெட்டல், சரிங்களா, அந்த எலக்ட்ரோடில் வந்து ஜி சஃபிக்ஸ் வந்து இல்லை, சரிங்களா. எப்போல்லாம் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை, சரிங்களா, எந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னு பார்க்க போகிறோம். சேம் எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபில்லர் மெட்டல் வந்து சேம் எஸ்எஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன், ஜி சஃபிக்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் டெசிக்னேஷன், இப்போ வந்து
பிக்யூஆரில் வந்து 7018 வச்சு நீங்கள் வெல்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ரொடக்ஷனில் 7018 ஆர் வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும்போது ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ எக்ஸம்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷபிள் ஹைட்ரஜன் டெசிக்னேஷன். இப்போ E7018 ஸோ இந்த ஹைட்ரஜனோட டிஃப்யூஷபிள் லெவல். ஸோ உங்களுக்கு அது சேஞ்ச் ஆனாலும் ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த லோ ஹைட்ரஜன் கோட்டிங் டைப், உங்களுக்கு கோட்டிங் டைப் இந்த E7015 E701618 இந்த 568 இது வந்து கோட்டிங் டைப்பு. ஸோ இது எதுவும் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த மூணுமே சேம் SFA ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வருது, G சஃபிக்ஸ் இல்லை. ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஏன்னா சேம் டென்சில் ப்ராப்பர்ட்டி, சேம் நாமினல் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை, எக்ஸம்ஷன் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷன். உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அப்போது E71T-1 இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லா பொசிஷனும் வெல்ட் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரோட். பட் இதில் பிகேவில் பார்த்தீங்கன்னா E70T-1 இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளாட் பொசிஷன். சரிங்களா? ஃப்ளாட் பொசிஷன், ஹரிசாண்டல் ஃப்ளட். ஸோ இந்த மாதிரி பொசிஷனுக்கு அலௌடு. பட் இதில் ஏதாவது சேஞ்ச் ஆனாலும் ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அடுத்து வந்து டஃப்னஸ் இம்ப்ரூவ்டு கிளாஸிஃபிகேஷன். ஸோ E7018 இது வந்து பிகேர் எப்போ பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்க. E7018-1 இது வந்து டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரோடு பார்த்தீங்களா E7018 அதை விட இதில் வந்து ஆல்ரெடி வந்து டஃப்னஸ் உங்களுக்கு வந்து செக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கம்பேர்ட் டு தட் எலக்ட்ரோட் இட் ஹேஸ் டெஸ்டட் டு டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ண தேவையில்லை. சரிங்களா? இந்த கண்டிஷனில் அடுத்து வந்து 6th பார்த்தீங்கன்னா வெல்டு மெட்டல் எக்ஸம்ட் ஃப்ரம் டஃப்னஸ் டெஸ்டிங். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கோடில் வந்து உங்களுக்கு இம்பேக்ட் டெஸ்ட் வந்து ரெக்கையர்டு இல்லை. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃபில்லர் மெட்டல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இட் ஷுட் பி வித்தின் த SFA ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை. இந்த 6 எக்ஸம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹார்ட் ஃபேஸிங் கரோசன் ரெசிஸ்டன்ட் ஓலேக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து செகண்ட் மேக்ஸிமம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் QW 406.3. இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள். எப்போ வந்து இது வந்து எசென்சியல் வேரியபிள் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம்னா இம்பேக்ட் டெஸ்டிங் இஸ் ரெக்யர்ட் பை த கன்ஸ்ட்ரக்ஷன் கோட். சரிங்களா? அப்போ தான் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர். பிக்யூஆர் அப்போது ஒரு இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிக்யூஆரில் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்யூஆரில் வந்து 121 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? WPSல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம், ப்ளஸ் 50 டிகிரி செல்சியஸ். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்யூஆரில் வந்து 121 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? WPSோட மேக்ஸிமம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 121 டிகிரி செல்சியஸ் கூட உங்களுக்கு வந்து 55 டிகிரி செல்சியஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 176 சம்திங் வரும். ஸோ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். இது கீழே இருந்துச்சுன்னா பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து
176. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து சரிங்களா, எப்போ வந்து இந்த வேரியபிள் வந்து அப்ளிகபிள் இல்லை, சில கண்டிஷனில் நம்ம இந்த வேரியபிளை கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஈவன் தோ உங்களுக்கு வந்து டஃப்னஸ் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் எந்த மாதிரி கண்டிஷனில் அப்படின்னு பார்க்க போகிறோம். சம் எக்ஸெப்ஷன் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து WPSல ஹீட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அதோடைய டெம்பரேச்சர் சரிங்களா எபோவ் அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடக்ஷன் வெல்லில் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து டஸ் நாட் அப்ளை. ஸோ இது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, புரிஞ்சா? ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அதிகமானாலும் இன்னும் இந்த டெம்பரேச்சர் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரீஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரிங்களா, ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிஃபைன் ஆயிரும். ஸோ இந்த டெம்பரேச்சர் இட் ஓன்ட் பிகம் மச் இம்பேக்ட். சரிங்களா, இட் பிகம் லெஸ் சிக்னிஃபிகண்ட். ஏன்னா நம்ம வந்து வெல்டிங்க்கு அப்புறம் நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்து செகண்ட் ஆஸ்டன்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் பின் நம்பர் 10H மெட்டீரியல். இதில் வந்து வெல்டிங்க்கு அப்புறம் சொல்யூஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து டஸ் நாட் அப்ளை. சரிங்களா, ஏன்னா சொல்யூஷன் உங்களுக்கு வந்து அனில் ஆஃப்டர் வெல்டிங் பண்ணும்போது வெல்டு HIZ மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த பாஸ் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணிடாது. ஏன்னா நம்ம தான் வந்து அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ணிடுறோம்ல. ஓகேங்களா, அடுத்து பேஸ் மெட்டல் அசைன் டு பின் நம்பர் 8, பின் நம்பர் 21 26, பின் நம்பர் 41 49. ஸோ இந்த மாதிரி பேஸ் மெட்டலுக்கு நம்மளுக்கு இந்த வேரியபிள் டஸ் நாட் அப்ளை. ஸோ இந்த வேரியபிளை ஃபாலோ பண்ண தேவையில்லை. எக்ஸப்ஷன் இஸ் தேர். ஓகேங்களா, இந்த 3 இதுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PWHT போஸ்ட் வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வெல்டிங் அப்போது உருவான அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த PWHT வந்து பண்ணுறோம். ஸோ இந்த PWHT வந்து எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும், எலிமெண்டலோட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் அஃபெக்ட் பண்ணும், ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட்னஸ், அப்புறம் HIZ ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, இதெல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ வந்து PWHT நீங்கள் வந்து பிகேஆரில் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ WPSல வந்து PWHT பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து டெம்பரேச்சர் அதோட ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகுது கம்பேர் டு பிகேஆர். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த ஹோல்டிங் டைமோட ரேஞ்சும் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, பிகேஆர் கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து PWHT பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் சேஞ்ச் ஆகும்போது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹோல்டிங் டைம் அந்த ரேஞ்சு இல்லை டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை. ஓகேங்களா, எப்போ வந்து டஃப்னஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கோ கோடில் அப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் அதே மாதிரி ஹோல்டிங் டைம் சேஞ்ச் ஆனாலும் அதை வந்து நம்ம வந்து எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ கிளாஸ் வரையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா, 407.2 இதில் வந்து சேஞ்ச் இன் PWHT டெம்பரேச்சர் அண்ட் டைம் ரேஞ்ச். இந்த வேரியபிள் வந்து எப்போ வந்து அப்ளை ஆகும்னா இப்போ ஒரு பிகேஆர் வந்து பிகேஆரில் வந்து PWHT வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து பிலோ லோவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெம்பரேச்சர். ஸோ அந்த PWHTக்கு மட்டும்தான் வந்து இந்த வேரியபிள் வந்து அப்ளிகபிள். சரிங்களா, ஸோ என்ன நீங்கள் பிகேஆரில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அதே தான் ப்ரொடக்ஷன்லேயும் அதே மேனரில் தான் வந்து PWHT வந்து நீங்கள் வந்து பண்ணணும்.
டெம்பரேச்சர், அதே மாதிரி டைம். ஓகேங்களா? இப்போ அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது டெம்பரேச்சர் ரேஞ்சில் இல்லை ஹோல்டிங் டைம் ரேஞ்சில் வந்து சேஞ்சஸ் இருக்குன்னா ப்ரொடக்ஷனில் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஹோல்டிங் டைமுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே இருந்தாலும் அலோவ் பண்ணலாம். ஸோ அது என்ன ரூல்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த ஹோல்டிங் டைம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆனாலும் அலோவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா. ஓகேங்களா? அது என்ன ரூல்னு பார்ப்போம். அது என்ன ரூல் அப்படின்னா, இப்போ வந்து பிகேஆர் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணுறீங்க. சரிங்களா? அதில் வந்து பிடபிள்யூஹெச்டி ஃபாலோ பண்ணுறீங்க. அதோடைய டைம் இருக்குது பார்த்தீங்களா? அதோட டைம் வந்து அட்லீஸ்ட் 80% ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன் டைம் அப்படி இருந்துச்சுன்னா அக்செப்டட், இல்லைன்னா நாட் அக்செப்டட். ஸோ இன்னும் தெளிவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து 620 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. 10 hours ஹோல்டிங் டைம். ஓகேங்களா? 10 hours ஹோல்டிங் டைம் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க பிடபிள்யூஹெச்டிக்கு. பிகேஆரில் அட்லீஸ்ட் 8 hours ஆச்சும் நீங்கள் வந்து அந்த ஹோல்டிங் டைம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அது கீழே போச்சுன்னா நாட் அக்செப்டட். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க 80%. ஸோ 10 ஹவரில் 80% எவ்வளோ? 8 hour. ஸோ பிகேஆரில் பிடபிள்யூஹெச்டியோட ஹோல்டிங் டைமும் அட்லீஸ்ட் 8 hour வந்து இருக்கணும். சரிங்களா? அது 8 hourக்கு மேலே இருக்கலாம், ஆனால் 8 hourக்கு கீழே போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து தம் ரூல். உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? பிடபிள்யூஹெச்டியோட இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச், அந்த ஹோல்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் பிகேஆரோட. சரிங்களா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம்னா அதுக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. என்னென்னா இப்போ வந்து 10 ஹவர்ஸ்னால் 80% ஆஃப் 10 ஹவர்னால் 8 hours. ஸோ 8 hours உங்களுக்கு வந்து பிகேஆர் வந்து அலோடு. அது கீழே போச்சுன்னா ரிஜெக்டட். ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணாமல். புரிஞ்சா? அடுத்து மல்டிபிள் பிடபிள்யூஹெச்டி சைக்கிள்ஸ். இப்போ ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வெல்டிங் முடிஞ்சோடனே நீங்கள் ஒரு பிடபிள்யூஹெச்டி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் ரிப்பேர் இருக்குது, ரிப்பேருக்கு அப்புறம் ஒரு பிடபிள்யூஹெச்டி பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் ரெண்டோடைய அந்த ஹோல்டிங் டைமையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூ 10 ஹவர்ஸ்னால் 10 hours வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10 hours வந்து நீங்கள் வந்து பிகேஆர் பண்ணிக்கிறீங்களா, அப்போ எவ்வளோ ஹோல்டிங் டைம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அந்த வேலையை எதுவும் கம்பேர் பண்ணணும். ஸோ 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் வெளியில் போகும்போது பிடபிள்யூஹெச்டி டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்டிங் டைமு 80% ஆஃப் 10. அப்போ வந்து 8 hours அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதுமானது. அது வந்து ஒரு சைக்கிளாக இருந்திருக்கலாம் பிகேஆரில், இல்லை செவரல் சைக்கிளாக இருந்திருக்கலாம். ஸோ டோட்டல் பண்ணும்போது அவங்க 8 hours கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அது கீழே போச்சுன்னா அது வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? அடுத்து எக்ஸெப்ஷன் இருக்குது. இதில் என்ன எக்ஸெப்ஷன்னா, சில மெட்டீரியலுக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து நாட் அப்ளிகபிள், ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதில் ஏதாவது சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ என்னென்னா P number 8 அஸ்டென்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் P number 21 26 அலுமினியம் அலாய்ஸ். அதுக்கப்புறம் P number 41 49 நிக்கல் அலாய்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பிடபிள்யூஹெச்டியில் வந்து டைம், அப்புறம் வந்து டெம்பரேச்சர் ரேஞ்ச், இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye.